அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ராசிக்கு 3இல் சனி இருப்பதாலும் செவ்வாய்க்கிழமை முதல் ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். குரு பகவான் வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ராசிக்கு 2இல் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. பொறுமையோடு பேசுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய நேரம் இது. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். ராசியில் புதன் வந்து அமரப்போகிறார். இடமாற்றம், பிரயாணங்கள் உண்டு. ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் அமரப்போவதால் அதற்கான பலாபலன்கள் ஆரம்பித்துவிடும். இதுவரை இருந்த குடும்ப சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ராகு 2இல் இருப்பதால் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்காவிட்டாலும் புதிய வெளிச்சம் கிடைக்கும். நம்பிக்கை பிறக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப உறவுகளில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். கருத்து வேறுபாடுகள் குறையலாம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். வணிகத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் உள்ளுக்குள் போட்டு முழுங்க வேண்டாம். தகுந்த ஆலோசனை தேவை. பிறருக்கு வாக்குறுதி தருவதில் எச்சரிக்கையாக செயல்படுதல் வேண்டும். ஏனென்றால் விரயஸ்தானம் பலமாக இருக்கிறது. செலவுகளில் கவனம் தேவை, சிக்கனம் தேவை. மற்றபடி மகர ராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.